எனக்கு வந்து 2 பசங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து வந்து 20 வருஷம் கரெக்டாக 20 தான் இருந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து எந்த சலுகையுமே கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி வேலை இருக்க போய் நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வேலையை செஞ்சு நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வீடு இல்லாமல் நாங்கள் திடீர்னு சொல்லும் போது நாங்கள் எங்கே தாய் தகப்பன் காலத்திலேருந்து நாங்கள் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய தாய் தகப்பன் காலத்திலேருந்து வேலை பார்த்து நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எந்த குணத்தோட நல்லா பராமரித்து இந்த எஸ்டேட் விட்டு போவதுக்கு மன வேதனையில் தான் நாங்கள் இருக்கோம். தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த எஸ்டேட்டில் தான் நாங்கள் வந்து வேலை பார்க்கோம். எனக்கு 52 வயசு ஆகிட்டு. நானும் 30 வருஷம் இங்கே தான் வேலை பார்க்கேன். என்னுடைய அட்ரஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சொல்லப்போனால் என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அட்ரஸ் வரைக்கும் இங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ நிர்வாகம் வந்து எஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்லி எங்களிலேருந்து போக சொல்லுறாங்க. இந்த விஆர்எஸ் வந்து எங்களுக்கு வந்து 1 சென்ட் இடம் வாங்குறதுக்கு கூட காணாது. எங்களை வந்து கை விரிச்சிட்டு, அதனால் எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒரு பதிலுக்கு சரியான முறைக்கு பதில் தெரிவிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே போராடி பார்த்துட்டோம். எங்களுக்கு இது முதலமைச்சர்லேருந்து எல்லாமே எங்கள் செவி சாய்க்காமல் குரல் கொடுக்கல இது வரைக்கும். ஒரு நல்ல ஒரு வீடு இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு வீட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி எங்களால் எங்கே போகணுன்னே சொல்லவில்லை. அந்த சூழ்நிலையை தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். வந்து இப்படி 2 லட்சம் 2.5 லட்ச ரூபா சிலவங்களுக்கு 1.20 2.20 அப்படின்னு சொல்லி விஆர்எஸ் கொடுக்காங்க. இந்த விஆர்எஸ் பணத்தை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அனாதையாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு அரசாங்கம் தான் நல்ல பதில் சொல்லணும். பின்ன இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த சூழ்நிலை இவ்வளோ காற்று இந்த இயற்கை சூழ்நிலை நாங்கள் எவ்வளவோ இந்த இடத்துல நல்ல பிறந்து வளர்ந்து நல்ல சுகத்தோடு அந்த இடத்துல நாங்கள் இருந்த ஆண்டவர்கள் நல்லா வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. ஆனால் இதை விட்டு நாங்கள் எப்படி போய் அந்த வெயிலுக்குள்ளே போய் நாங்கள் என்ன வேலை செய்வோம்? எங்கே என்ன வேலை எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு இந்த மகளிர் பணத்துக்கு கூட பாருங்கள் அரசு ஊழியர்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஒரு நாளைக்கு இந்த அட்டையில் எவ்வளோ ரத்தம் நாங்கள் சிந்தி இந்த இடத்துல நாங்கள் வேலை செய்தோம். ஆனால் அரசாங்க வேலை இருக்குது. அதனால தான் உங்களுக்கு 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு அந்த மனுவில் எழுதியிருக்காங்க. நாங்கள் என்ன அரசாங்க வேலை பார்த்துருக்கோம்? இதெல்லாம் எங்களுக்கு மேலிடத்துல எங்களுக்குள்ள அதிகாரிக்கிட்ட நாங்கள் கேட்டால் மேலிடத்துல தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுந்த பதில் எங்களுக்கு வேணும். ஆனால் அரசாங்கம் தான் இதுக்கு பார்த்து எங்களுக்கு முதலமைச்சர் வந்து இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லை எங்களுக்கு வாழ்வதிலிருந்து ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டு போயிடுவோம். இப்போவே நாங்கள் மன உளைச்சலில் தான் நாங்கள் இதை வேதனையோடு தான் நாங்கள் இதை சொல்லுதோம். இன்னும் எங்களுக்குள்ள எவ்வளோ வேதனைகளுக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ஒவ்வொரு நாள் வந்து இப்போ காட்டில் போய் வேலை செய்கிறோம். அங்கே தான் அந்த மக்களோட பேசி சந்தோஷமாக வீட்டுக்கு வரோம். ஆனாலும் வீட்டுக்கு வந்து அந்த 2 நேரத்துக்கு எங்களுக்கு தூக்கம் கிடையாது, சரியாக சாப்பாடு கிடையாது. அந்த நிலைமையில தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லணும். சொன்னால் நாங்கள் எங்கே போகும்போது ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். கம்பெனி கொடுக்குற விஆர்எஸை வச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் 3/4 பங்கு வரைக்கும் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வீடுங்கிறது எங்களுக்கு சொந்த பூமிங்கிறது இதுதானே தவிர இதை வந்து வெளியே எங்கேயும் போட எங்களுக்கு சொந்தமாக இடமோ வீடோ எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ போனனாலும் நாங்கள் எங்கே போய் இருப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டத்தில் தான் போகிறேன். இந்த மக்களும் எல்லாரும் சந்தோஷமாக போகணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த ரூபாயை வச்சு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பான முறையில் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும். बंगाल से आया है। वेस्ट बंगाल से आकर अभी इधर काम कर रहे मंजोली स्टेट में। अभी हम लोग 16 साल हो गया यहाँ। अभी जाने बोल रहा है। बच्चा सब भी इधर पढ़ रहा है। 2 बच्चा क्या आगे करेगा? தெரியாது. எந்த வேலையும் எங்களால் பார்க்கவும் முடியாது. எங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து ஒரு வீடோ ஒரு இடமோ கொடுத்தா தான் நாங்கள் இதுலேருந்து போக முடியும். இல்லைன்னா நாங்கள் இதுலேருந்து யாருமே போகக்கூடிய மன சூழ்நிலையில் இல்லை. நாங்கள் ரொம்ப மன உளைச்சலோடு தான் இருக்கோம். இல்லை போட்டியிட்டவர் கூட எங்களுக்கு வந்து எங்கள் இடத்துல வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி யாருமே கேட்க வரலை. அது அவங்க கேட்க வராத பட்சத்துக்கு நாங்கள் வீடு வீடாக போய் ஓட்டெல்லாம் கேட்டு காங்கிரஸ் கொடியெல்லாம் ஊனி மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் சேர்த்து எங்களுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுன்னு கேட்டுப்போம். ஆனால் இந்த காங்கிரஸ் இதில் இருந்து எங்களுக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கல. நான் எஸ்டேட்டு தலைமுறை 5வது தலைமுறையில் வேலை பார்க்குறேன். என்னுடைய தாய் தகப்பன் காலத்திலேருந்து நாங்கள் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய தாய் தகப்பன் காலத்திலேருந்து வேலை பார்த்து நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தோட நல்லா பராமரித்து இந்த எஸ்டேட் விட்டு போவதுக்கு மன வேதனையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த மன வேதனையில் போகும்போது மக்களுக்குடைய வேதனையில் சில மக்கள் நல்லா இருப்பாங்க. சில மக்கள் வந்து மனிதனுடைய உயிரை போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நாங்கள் ரொம்ப மன வேதனையில் தான் இருக்கோம். இங்கே ஆடு மாடு முன்னாடி தாய் தாப்பன் காலத்தில் வளர்த்தோம். இப்போ ஆடு மாடு கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இப்போ பால் வாங்குறதா இருந்தாலும் நாங்கள் கீழே இருந்தால் பால் வாங்கணும். ஒரு 1/2 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் டெய்லி வாங்கிட்டு வருவோம். அந்த பால் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் டெய்லி டீ குடிச்சிட்டு காலையில் காலத்து போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு மாடுகள் வளர்க்க கூட கம்பெனிகள் அனுமதி கிடையாமல் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு. ஆனால் இப்போவும் கிடையாது. ஆனால் என்ன, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வாரம் 7:30 போகிறோம், 4:30 வாரோம். 4:30 வந்த இடத்துல
வீட்டில் வந்து சாப்பிட்டு நிம்மதியாக இந்த குளிர்காலத்தில் நேரத்தில் நாங்கள் நல்ல முறையில் இருக்கிறோம். இன்னும் இதை விட்டு போகும்போது இந்த வெக்கரிப்பில் வந்து அங்கே போய் வெக்கரிப்பில் இருக்கும் மனிதர்கள் வந்து நிறைய பேர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். 50 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட்டு எடுத்து கொடுக்கணும். 50 வயதுக்கு குறைஞ்ச அந்த வேலை இல்லாமல் அந்த பையன்மாரை படிக்க வச்சுருக்காங்க, குழந்தைகள் பெண்களை படிக்க வச்சுருக்காங்க. 4 வயசு பிள்ளைகள் இருக்காங்க, 6 வயசு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 6 வயசு பிள்ளைகள் இன்னும் போய் பிடிக்கணும், ஸ்கூலில் கூட சேர்க்கணும். ஒரு 5 பிள்ளைகள் இருக்குது, அந்த ஸ்கூலில் கூட போய் சேர்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஆனால் வந்து மனிதனுடைய வாழ்க்கை என்னென்னா, எங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த நல்ல ஒரு குளிர் பிரதேசத்தில் இருந்துட்டு ஒரு வெக்கரிப்பு போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், மன வேதனையில் தான் இருக்கும். ஆனால் நிறைய எங்களுக்கு சம்பளம் வந்து இப்படி 2 லட்சம் 2,4 லட்ச ரூபா, சிலவங்களுக்கு 1,20 2,20 அப்படின்னு சொல்லி விஆர்எஸ் கொடுக்காங்க. இந்த விஆர்எஸ் பணத்தை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த விஆர்எஸ் பணத்தையும் வச்சு எங்களுக்கு கிடைக்கிற பணத்தை ஒரு 4 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த 4 லட்ச ரூபா வச்சு நாங்கள் ஒரு வீடு வாசல் வாங்க முடியாது. நாங்கள் இன்னும் வீடு வாடகைக்கெலாம் எடுத்து தான் அந்த வீட்டு வாடகைக்கு கெட்டதுக்கு தான் எங்களுடைய அந்த காசு 3 மாதத்துக்கு தான் இருக்குது. எங்களுடைய செலவை பார்க்கணும், எங்களுடைய படிப்பு பார்க்கணும், எங்கள் பிள்ளைகளுடைய வரவு செலவை பார்க்கணும். எல்லாமே பார்க்கும்போது காசு இருக்காது. ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஒரு வேலை வாய்ப்பு எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த படித்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இருக்குது, வேலைவாய்ப்பு போகாத பிள்ளைகள் நிறைய இருக்குது, அந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது சூழ்நிலை இருக்கும்போது மக்கள் வந்து வேதனையில் தான் போகிறாங்களுடைய மனிதனுடைய இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அதனால் கம்பெனியும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் டைம் கொடுத்துருக்கு. அந்த டயத்துக்குள்ளே நம்ம இப்போ விஆர்எஸ் வாங்கிட்டு போய் காலி பண்ணிடணும். காலி பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் அன்றாட வாழ்க்கை அன்னைக்கு வாழும்போது வாழ்க்கை வேறு, இன்றைக்கி இப்போ போகக்கூடிய வாழ்க்கை சோக வாழ்க்கை. இந்த சோக வாழ்க்கையில் போகும்போது அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கி இல்லை எங்கள் மக்கள்கிட்ட. இன்றைக்கி எல்லா மக்களுமே ஒரு கண்ணீர் அஞ்சலியோடு தான் இருக்காங்க. ஆனால் இருக்கிறவங்களுக்குனால எல்லா மக்களுக்குமே, அதாவது நம்ம நினைக்கலாம் இங்கேருந்து போகிறோம் சிலவங்க போகிறாங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சந்தோஷம் வந்து கீழே போனால் அந்த சந்தோஷம் கிடைக்காது எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒருத்தர் அண்ணன் தம்பி பிள்ளைகளும் போது எல்லா பிள்ளைகளும் வந்து ஒன்று கூடி இருந்தோம். ஒரு ஜாதி மக்களாக ஒன்றாக இருந்தோம். அதுக்கு எல்லா ஜாதி சனம் எதுவுமே வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து இருக்கோம். அன்னைக்கு நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிட்டோம்னா எல்லாம் மாறிடும். எங்கள் ஒரு குலதெய்வத்தை கும்பிட வர முடியாது. இந்த கோயில்களை கும்பிட வர கூட எங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நாங்கள் வருஷம் இந்த கோயில்களுக்கு வந்து கும்பிட வரணும். அதுவும் பெர்மிஷன் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியாது. வருஷம் கும்பிட போகிறீங்களா, போக மாட்டேலான்னு சொல்லி நாங்கள் என்ன எல்லாம் ஒரு வாட்ஸ்அப்பில் மாதிரி போட்டு எங்கள் மக்கள்லாம் கூடி இந்த வருஷம் கோயிலுக்கு கும்பிட போவோம், இந்த வருஷம் இந்த இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு உறுப்பளவில் போட்டு நாங்கள் இருந்தோம்னா தான் நாங்கள் வர முடியும். இந்த கோயில் குளம் கும்பிடுறதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு அனுமதி கொடுக்கணும். வருஷம் வந்து நாங்கள் வந்து குலதெய்வத்தில் வந்து வேண்டிட்டு போகணும். அந்த எங்களுடைய தாயகப்பாண்டி இறந்து போன கல்லறையில் வந்து கும்பிட போகணும். அவங்க வருஷம் நாங்கள் அந்த கல்லறை கட்டி வச்சுருக்கோம். எங்களுடைய காட்டில் தான் அந்த கல்லறையை கட்டி வச்சுருக்கோம். அந்த கல்லறையில் வந்து நாங்கள் வந்து வழிபாடுகள் பண்ணிட்டு போகணும். அந்த வழிபாடுகள் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அந்த இது ஆத்மா எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால எங்களுக்கு எந்த சூழ்நிலையும் நான் சொல்லுறேன், எங்கள் மக்களுக்கு வந்து பிரிஞ்சு போகுது ரொம்ப மன கஷ்டத்தான் இருக்குது. இது கவர்மெண்ட்டு இது எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு இது தான் சொல்லுறேன். என்னுடைய கண்ணீருக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இங்கிருந்து போகிறேன்னா, இந்த எஸ்டேட் விட்டு போகிறோம்னா என் மக்களுடைய நல்லா இருக்கணும், என் மக்கள் வந்து நல்லா இருக்கணும். நான் ஒரு கவுன்சிலருடைய கணவர் தான் பேசுகிறேன். 13ஆவது வார்டு கவுன்சிலர் தான் கணவர் தான் பேசுகிறேன். நான் வருத்தத்தில் தான் போகிறேன். எனக்கு வீடு வாசல் ஒன்றும் கிடையாது. நான் எல்லாம் சொல்லலாம், கவுன்சிலர் ஆகிட்டாங்க, வீடு கட்டிப்பாங்க. நான் வீடு வாசல் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து பார்த்தாலும் தெரியும். எல்லா மக்களுக்கும் நான் ஒரு நல்ல ஒரு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் என்ன நினைக்கலாம், ஏன்னா இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது நினைக்கிறேன். நான் வந்து கஷ்டத்தில் தான் போகிறேன். இந்த மக்களை எல்லாரும் சந்தோஷமாக போகணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் இந்த ரூபாயை வச்சு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பான முறையில் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு அடிப்படையில் எங்களுக்கு அதாவது பட்டா கொடுத்து ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் கீழே கொண்டு போய் இந்த பட்டாவை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பட்டானுடைய இருப்பாடு கீழே போயிட்டு நாளைக்கு நாளை கழிச்சுவான்னு சொல்லும்போது நாங்கள் வந்து யாருக்கு அதிகாரிகிட்ட போய் நாங்கள் ஒன்றுமே கேட்க முடியாது. எங்களுக்கு இங்கே இருக்கும் போதே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி இந்த கவர்மெண்ட் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு வீடு வாசல் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் கண்டிப்பாக முறையில் போயிடுவோம். நாங்கள் இருக்கிற கவர்மெண்ட் அந்த ஆட்களுக்கு வந்து சில 100 பேர் இருப்பாங்க, 150 பேர் போகிறோம்பாங்க. நாங்கள் இந்த 50 பேரை வச்சு நாங்கள் வேலை பார்க்க நாங்களும் கஷ்டம்தான். ஆனால் எங்களுக்கு வேறு கொடுத்து நாங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுத்துச்சுன்னா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். அரசு எடுத்துனோம், அரசு எடுத்து நடத்தினாலாம் இங்கே வேலை பார்க்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பணம் தான் வாங்கி இந்த பணமெல்லாம் கம்பெனி இந்த கவர்மெண்ட் கொடுத்துரும், இவங்க பிபிடிசி கம்பெனி கொடுத்துரும். அது கவர்மெண்ட் எடுத்தோன்னா தனியாக தான் எடுத்து நடத்தணும். நாங்கள் பிறந்து வளர்ந்து 3 தலைமுறை அங்கே தான் வேலை பார்க்கோம். எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த எஸ்டேட்டில் தான் நாங்கள் வந்து வேலை பார்க்கோம். எனக்கு 52 வயசாயிட்டு. நானும் 30 வருஷம் இங்கே தான் வேலை பார்க்கேன். என்னுடைய அட்ரஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சொல்லப்போனால் என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அட்ரஸ் வரைக்கும் இங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ நிர்வாகம் வந்து எஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்லி எங்களிலேருந்து போக சொல்லுதாங்க.
இந்த விஆர்எஸ் வந்து எங்களுக்கு வந்து 1 சென்ட் இடம் வாங்குறதுக்கு கூட காணாது. ஆனால் எங்கள் பிள்ளைகள்லாம் வெளியூரில் தான் இருந்து தங்கி படித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ எங்களை சொன்னா நாங்கள் எங்கே போகுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கோம். கம்பெனி கொடுக்குற விஆர்எஸை வச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் 3/4 பங்கு பேருக்கு எல்லாத்துக்குமே வீடுங்கிறது எங்களுக்கு சொந்த பூமிங்கிறது இதுதானே தவிர இதை விட்டு வெளியே எங்கேயும் போனால் எங்களுக்கு சொந்தமாக இடமோ வீடோ எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ போகணுன்னாலும் நாங்கள் எங்கே போய் இருப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் கவர்மெண்ட்டில் கொடுக்குற முதியோர் உதவித்தொகை கூட எங்களுக்கு இன்னும் 3/4 பேருக்கு எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க சொன்னாங்க கொடுத்தோம். தாசில்தார்கிட்ட மனு கொடுக்க சொன்னாங்க கொடுத்தோம். எல்லாத்துட்டையுமே போய் கொடுத்தாச்சு. யாருமே இதுவரைக்கும் இங்கே வந்து கேட்கவும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அது இல்லாமல் ஓட்டு கேட்கையில மாத்திரம் அரசாங்க அதிகாரி எல்லாம் இங்கே வாராங்க, தலைவர் மாதிரி வாராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்டு போட்டதுக்கு போனவங்க வந்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சம்பளம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மொத்த சம்பளம்லாம் கிடையாது. தினக்கூலி மாதிரி தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு வரி பிடிக்காங்க பஞ்சாயத்துல இருந்து. பஞ்சாயத்துல இருந்து வரி பிடிச்சாலே இதுவரைக்கும் பஞ்சாயத்து தலைவியோ, பஞ்சாயத்துல உள்ளவங்களோ வந்து நீங்க ஏன் இதை விட்டு காலி பண்ணுதாங்க, மக்கள் என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு இதுவரைக்கும் அவங்களும் எந்த ஒரு கேள்வியும் எங்கள்கிட்ட வந்து கேட்டது கிடையாது. இப்போ திடீர்னு போச்சோன்னாலும் நாங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் சர்டிஃபிகேட்டையோ எங்களுடைய ஆதாரையோ எங்கே போய் மாற்றுவோம்? இந்த மாதம் இங்கே ரேஷன் வாங்கிட்டு ஒன்று 45 நாளைக்குள்ள காலி பண்ணணுங்கள எந்த கடையில் போய் எங்கே போய் வாங்க முடியும்? எந்த அட்ரஸில் போய் நாங்கள் போய் வாங்க முடியும்? ஒரு வீடு இருந்தால் தான் நாங்கள் அந்த அட்ரஸ்க்கு மாற்றி வாங்க முடியும். ஒன்றும் இல்லைங்கையில நாங்கள் எந்த அட்ரஸ்க்கு மாற்றன்னு தெரியாமல் இருக்கையிலேயே இப்போ 45 நாளைக்குள்ளே போகணுன்னு சொன்னால் நாங்கள் எந்த இடத்துல போய் இருக்க முடியும்? இதுக்கு சரியான பதில் வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். அரசாங்கம் தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் இங்கே நிறைய பேர் இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க கூட இன்னும் 10 வருஷம் ஆகி அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடு இல்லை, அந்த பென்ஷனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ எங்களையும் போச்சோன்னுங்கையில நாங்களும் அதே நிலைமை தான் எங்களுக்கும். அதனால எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலையா எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு வெளியே வேலை பார்க்காங்கன்னா அவங்க வேலை பார்க்குற சம்பளம் வந்து அந்த ரூம் வாடகை, அவங்க சாப்பாட்டு செலவுக்கு மாத்திரம் சரியா போயிடுது. பிள்ளைகள் ஒரு நல்ல நாள் எதுவும் வந்தால் தான் இங்கே வருவாங்க. நாங்களும் கீழே போனால் ஜாமான் வாங்கினா காலையில் போவோம், சாயந்தரம் பஸ்க்கு இங்கே வந்துருந்தோம். எங்களுக்கும் வெளியில் உள்ள பழக்க வழக்கங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது இல்லாமல் நாங்கள் வெளியே இன்னும் போய் ஆளுகள்கிட்ட பழகி அவங்களோட ஒன்றா இருந்து அந்த தொழிலும் வேறு தொழிலும் தெரியாது. அந்த வேலைக்கு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நீ எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடுவா? வேலைக்கு அவங்க நாங்கள் போனாலும் எல்லாருமே 3/4 பேர் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்கோம். யாருமே எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது, எந்த வேலையும் எங்களால் பார்க்கவும் முடியாது. எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு வீடோ ஒரு இடமோ கொடுத்தா தான் நாங்கள் இதுலேருந்து போக முடியும். இல்லைன்னா நாங்கள் இதுலேருந்து யாருமே போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. நாங்கள் ரொம்ப மன உளைச்சலோடு தான் இருக்கோம். அங்கே ரொம்ப சங்கடப்பட்டு தான் இருக்கோம்.